சென்னை கொடுங்கையூரில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் உருவாக்கப்பட்ட தண்ணீரை தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி குடித்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இங்கு சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் உடல் நலனுக்கு கேடு விளைவிக்காது என்பதை மக்களுக்கு எடுத்துரைக்கவே அவர் அந்த தண்ணீரை பருகி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார். சிங்கப்பூரை போன்று சென்னையில் எதிர் சவ்வூடு பரவுதல் முறையில் கழிவுநீரை சுத்திகரித்து மாற்றி அதனை பயன்படுத்தும் வகையில் கொடுங்கையூர் மற்றும் கோயம்பேட்டில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கும் பணிகளை விரைந்து மேற்கொள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார். இதையடுத்து கொடுங்கையூரில் 9 ஏக்கர் பரப்பளவில் 348 கோடி ரூபாய் மதிப்பில் நாள்தோறும் 45 மில்லியன் லிட்டர் உற்பத்தி செய்யும் திறன் கொண்ட 3ஆம் நிலை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் உருவாக்கப்பட்டது. சென்னை கொடுங்கையூரில் உள்ள கழிவுநீர் அகற்று வாரிய வளாகத்தில் கடந்த 1/10/2019 அன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 45 மில்லியன் லிட்டர் உற்பத்தி செய்யும் திறன் கொண்ட 3ஆம் நிலை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை திறந்து வைத்தார். கொடுங்கையூரில் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் முதற்கட்டமாக தொழிற்சாலைகளுக்கு வழங்கப்பட உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம், உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி மற்றும் அமைச்சர்கள் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை பார்வையிட்டனர். பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது அந்த லைவ் டெமோ சார். இப்போ அதில் என்ன ரன் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். இதில் ஒரு பம்பு ஓடிட்டு இருக்கு சார். இன்டேக்ல ஒரு பம்பு ஓடிட்டு இருக்கு. அடுத்தது இந்த பம்பு ஓடிட்டு இருக்கு. அப்போது கழிவுநீர் எவ்வாறு சுத்திகரிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வழங்கப்படுகிறது என்பதை அதிகாரிகள் அமைச்சர்களுக்கு விளக்கினர். சுத்திகரிக்கப்பட்ட இந்த தண்ணீரை குடித்தால் உடல் நலனுக்கு கேடு கிடையாது என்று தெரிவித்தனர். இதனை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமைச்சர்கள் கேட்டுக்கொண்டிருந்த போது கண்ணாடி குவளையில் இருந்த அந்த தண்ணீரை கொடுங்கள் என்று அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி வாங்கி குடித்தார். குடிக்கிற அளவுக்கு கூட மனுஷ கன்சம்ஷன் கூட இது அவ்வளவு உகந்ததாக இருக்கும். இதனை கண்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் வியந்து பாராட்டினர். நீர் மேலாண்மை வலியுறுத்தப்படும் இக்காலகட்டத்தில் நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் உருவாக்கப்பட்ட தண்ணீர் மனித குலத்திற்கு அவசியமாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. இதுபோன்ற சூழலில் நாட்டிலேயே முதன்முறையாக கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் உருவாக்கப்பட்ட தண்ணீரை குடித்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திய ஒரே அமைச்சர் எஸ்.பி. வேலுமணிதான் என்று சமூக ஊடகங்கள் பாராட்டி வருகின்றன. கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் உருவாக்கப்பட்ட தண்ணீர் மக்கள் குடிக்க உகந்தது என்று இஸ்ரேல், சிங்கப்பூர் போன்ற நாடுகள் அறிவித்து செயல்படுத்தி வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது.